வணக்கம். அனைத்து தமிழக மக்களுக்கும் எனது உளமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கர்னல் முருகானந்தம். இந்திய ராணுவத்தில் 21 வருடங்கள் பணி செய்து ஓய்வு பெற்று தற்போது ஆர்மி வெல்ஃபேர் பிளேஸ்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்று கூறப்படும் ஒரு வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், அதனுடைய ரீஜனல் ஆபீஸ் சென்னையில் இருக்குது. அதுக்கு டைரக்டரா இருக்கிறேன். டைரக்டர் மீன்ஸ் இயக்குனர். இந்த இயக்குனர் பதவியில என்னுடைய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னா, மிலிட்டரி பீப்புள் ஆஃப்டர் தேர் ரிட்டையர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம், வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு செகண்ட் கேரியர் ஆப்ஷன், அதாவது அவங்க 35, 38, 40 இயர்ஸ்ல வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல் தேர் ஷெல்ஃப் லைஃப் another 20 இயர்ஸ் இருக்கு, 2 டிகேட்ஸ் இருக்குது. இந்த டயத்தை அவங்க வேஸ்ட் பண்ணாம பாசிட்டிவா கன்ஸ்ட்ரக்டிவா யூஸ் படுத்துறதுக்கு we have got a program called second career option. அந்த செகண்ட் கேரியர் ஆப்ஷன்ல நாங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை தேடி தர்றோம். இதுதான் என்னுடைய பிரைமரி முதன்மையான டியூட்டி இன் மை பிரசன்ட் ரோல் ஆஸ் டைரக்டர் ஆர்மி வெல்ஃபேர் பிளேஸ்மெண்ட் ஆர்கனைசேஷன் ரீஜனல் ஆபீஸ் சென்னை. என்னுடைய கட்டுப்பாட்டில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் என்ற இந்த 3 ஜியோகிராபிக்கல் ஏரியாஸ்ல இருக்கிற people ex-servicemen are coming under my jurisdiction and purview. இப்போது நாங்க இந்த மாதிரி வேலைகளை செய்யும் போது நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் தேடிக்கிட்டே இருப்போம். யார் ex-servicemen வெல்ஃபேருக்கு ஹெல்ப் பண்றாங்க? கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், குவாசி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், செமி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், மற்றபடி எம்என்சிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், அகாடமிஸ், பிரைவேட் ஓன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எக்ஸெட்ரா எட்ஸெட்ரா. அந்த மாதிரி தேடிட்டு இருக்கும்போது நம்ம திரு முருகராஜ் அவர்கள் ஒரு எக்ஸ் டிஜிக்யூஏ, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அது ஒரு மிலிட்டரி சம்பந்தப்பட்ட ஆர்கனைசேஷன், நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஆர்கனைசேஷன்ல அவர் சில வருடங்கள் பணியாற்றி விட்டு அவருடைய பேஷன் ஆகக்கூடிய ஐஏஎஸ் ட்ரெய்னர் அப்படிங்கிற ப்ரோக்ராம்காக அவர் என்ன செஞ்சிட்டாரு, தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தானே ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு பேர் ராஜா சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. அது தற்போது அண்ணா நகரில் இயங்கி வருகிறது. அதுல வெரி குட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. அதுக்கு அதாவது 533 ஆபீசர்ஸ் இதுவரை அதை ட்ரெயின் பண்ணி சென்ற 21 வருடங்களில் அவுட் ஆஃப் விச் அரௌண்ட் 10% பிளஸ், அரௌண்ட் 50 பிளஸ் ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் இருந்திருக்காங்க. ஐஏஎஸ் இஸ் தி ஸ்டீல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். ஒரு ஆர்கனைசேஷன் 50+ பீப்புளை உள்ளுக்கு அனுப்புறது சாதாரண விஷயம் இல்லை. அவர்கிட்ட ட்ரெயின் ஆன ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் பல இடங்கள்ல, பல ஸ்டேட் கேடர்ல, பல பொறுப்பான துறைகள்ல இப்ப பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷனோட ஆர்மி வெல்ஃபேர் பிளேஸ்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற AWPO ரீஜனல் ஆபீஸ் சென்னை ஒரு ஒப்பந்தத்தை நாங்க பரஸ்பர ஒத்துழைப்பு, அதுக்காக ஒரு ஒப்பந்தத்தை நாங்க இந்த வெர்பல் அண்டர்ஸ்டாண்டிங் முறைப்படி அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னா 50% ஃபீ வெய்வர் ஃபார் எக்ஸ்-சர்வீஸ்மெனுடைய குழந்தைகள், அதாவது முன்னாள் படை வீரர்களுடைய மகள் ஐஏஎஸ் ட்ரைனிங் அந்த ஆர்கனைசேஷன்ல சேர்ந்தாங்கன்னா, ராஜா சார் ஐஏஎஸ் அகாடமில சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு 50% ஃபீ கன்செஷன் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 lakhs ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் மற்ற இடத்துல மற்றவங்களுக்குன்னா மிலிட்டரி சம்பந்தப்பட்டவங்களுக்கு 75,000 தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. மிக்க மகிழ்ச்சி. அண்ட் இதனால நிறைய எக்ஸ்-சர்வீஸ்மெனுடைய குழந்தைகள் பயனடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதன் மூலம் நிறைய எக்ஸ்-சர்வீஸ்மென் குழந்தைகள், விடோஸ், வார்ட்ஸ் அண்ட் டிபெண்டன்ஸ் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இந்தியன் ரயில்வே சர்வீசஸ், ஐஆர்எஸ், இந்த மாதிரி பல துறைகளில் சேர்ந்து சிறந்த பணியாற்றி நாட்டுக்கு சிறப்பான ஒரு பெயரை வாங்கி தரணும்னு நான் வாழ்த்துகிறேன். பெஸ்ட் விஷஸ். ஜெய் ஹிந்த். தேங்க்யூ.